அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 87ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதற்கு பொருத்தமான பொருள் என்ன வரும்? ஆப்ஷனில் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன வரும்? சிதறி ஓடும். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒற்றுமையின்மை என்பதை குறிப்பதாகும். இதில் பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருள், அதே மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகி தான் வருது. அதனால் சில கேள்விகள் ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதையும் நல்லா பார்த்துட்டே வாங்க. சொல்லை பொருளோடு பொருத்துக. இது ஓரெழுத்து ஒரு மொழியில் நம்ம அதிகமாக பார்க்கல. அதாவது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே தான் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுனால அது ரிலேட்டடாக தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஆனா எதை குறிக்கும்? பா, வி, மீ. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆ என்பது பசு, பா என்பது பாடல், வி என்பது மலரின் மலர், மீ என்பது வானை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனால் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இந்த விடைக்கேற்ற வினா என்ன வரும்? மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் என்பது சரியான வினா. செந்தமிழ், இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? நம்ம செந்தமிழ் என்னன்னு பிரிப்போம்? செம்மை கூட்டல் தமிழ். அப்போ இது பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை என்பது சரியான விடை. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷனில் என்னன்னு பாருங்க. பூ என்பது பகையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை போட்டனர். இதற்கு மரபு பிழை நீக்கப்பட்ட சொல் என்ன வரும்னு பாருங்க. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர் என்பதுதான் சரியான விடை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷனில் GU போப் அவர்கள். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும் போது. இதில் இச்சு வரல. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா துணிப்பைகளை. இதில் இப்பு வரல. அடுத்தது ஆப்ஷனில் கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும். இதில் பார்த்தீங்கன்னா இச்சு வரல. அடுத்தது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறிஸ்துவின் இதில் வீரமாமுனிவர் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கேள்வி வரும். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருளப்பன் என்பது சரியான விடை. பிறவினை சொற்களை கண்டறிக. இதில் பிறவினை சொற்கள் என்ன வரும்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வருவித்தான், திருத்தினான். இதான் பிறவினை சொற்களாகும். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். ஆப்ஷனில் அப்படி பாருங்க. சூல்னா கற்பம், சூல் சுற்று, சூல் என்பது சபதத்தை குறிக்கும். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆப்ஷனில் பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பல மொழி பேசும் மக்கள் தான் பாடைமாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல்? இதில் தவறான இணை எதிர்ச்சொல் என்ன வரும்? இரவு பகல், தன்மை வெண்மை, விருப்பு வெறுப்பு,
இதில் அகலாது போகாது என்பது தவறான எதிர்ச்சொல்லாகும். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் தான் தமிழ் பெருங்காவலர் என்று போற்றப்படுகிறார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் என்பது சரியான விடை. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது என்ன வலுவாகும்? குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது பார்த்தோன்னே சொல்லிடுவோம் வினா வலுவாகும். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார்? எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு. இது தேவநேய பாவாணர் அவர்கள் தான் கூறியிருப்பார். முக்கியமான கேள்வியாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. உரைத்த இதனுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? உரைத்த உரை என்பது சரியான வேர்ச்சொல். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இணைப்புச்சொல் என்ன வரும்? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் என்பது அதனால் என்பது சரியான இணைப்புச்சொல். ஒலி வேறுபாடு இதில் ஆணை இரண்டு சுழி நையில ஆணை. இதற்கு சரியானது என்னங்கிறத அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஆணை என்பது கட்டளை, ஆணை என்பது யானையை குறிக்கும். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மீடியா. இதற்கு சரியான தமிழ் சொல்லாக்கம் என்ன வரும்? ஊடகம் என்பது சரியான விடை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கண்ணன் காலையில் நாஸ்தா, அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும், பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். இதெல்லாம் பிறமொழி சொல் வரும். கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. இதுதான் பிறமொழி சொல்லற்ற தொடராகும். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒருனா எதுக்கு வரும்? உங்களுக்கு அப்படி ஞாபகம் வரணும். உயிரெழுத்து. இதுல பிறமொழி சொல்லற்ற தொடர் என்ன வரும்? இதில் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது என்பது சரியான விடை. எதிர்ச்சொல்லை பொருத்துக. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக. பெயரச்சம்னாவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆ கொண்டு முடியும். ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் பெற்ற அப்படிங்கிறது தான் பெயரச்சம் ஆகும். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு கொடுக்கும் தன்மையினால் வர்றதுனால கொடை வினா ஆகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உரிமை, ஏற்றம், அழகு, இசை. அப்போ ஆ வரிசை, ஈ வரிசை, ஊ வரிசை, அடுத்தது ஏ வரணும். இதில் அழகு, இசை, உரிமை, ஏற்றம் என்பது சரியான அகர வரிசை. பசுமரத்து ஆணி போல இந்த உவமை கூறும் பொருள் என்ன வரும்? பசுமரத்தில் ஆணி இறங்குச்சுன்னா ஈஸியாக இறங்கும். அது மாதிரி மனதில் பதிதல் என்பது சரியான விடை. கொடை, கோடை. இதில் பொருள் நெடில் வேறுபாடு பொருள், அதாவது பொருள் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடைனா ஈகை, கோடை வெயில் காலம் என்பது சரியான ஒன்று. பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதில் அன்று வராது, அவை அல்லை, அவை,
இல்லை, அவர், அவை, அல்லர் இதெல்லாம் கிடையாது. அவை, அல்ல என்பது சரியான தொடராகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.